கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கூடிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இந்த திருச்செங்கோடு தாலுகா ஊழியர் ஐக்கியத்தின் தலைமை போதகர் அவர்கள் வந்து ஜெபித்து இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, பாசமாவனுடைய ஆண்டவரே, இந்த ஒரு வருட ஆண்டவரே ஆறுதல் கூட்டத்தை இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒழுங்கு செய்யப்பட்டு நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். தேவரீர் தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து ஆவியானவர் நடத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமூகம் எங்கள் மத்தியில் காணப்படட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது பாடகர் குழுவினர் முன் வந்து பாடல்களை நடத்துவார்கள். Praise the Lord. Hallelujah. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. Hallelujah. Hallelujah. தேவன் நல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அவருடைய கிருபை ஒருபோது நம்மை விட்டு விலகாது. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறாரே. அந்த தேவனை ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்கிற பாடலை சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. மக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர்
உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. உணர்ந்து பாடுவோமா? நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து நீரன்னேகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் நீரன்னேகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்பிக்கை தந்தாரே. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்ப நம்மோடு கூட இருக்கிறாரே. தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதா. அவர் நல்லவர். அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஒரு குரலாக அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தின நம்பிக்கையும் தைரியத்தையும் தந்து இம்மட்டுமாய் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த தேவன் மத்திய வானத்தில் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் சீக்கிரமாய் அவரை நாம் சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாய் இருக்கிறது. அந்த தேவனை நாம் இந்த பூமியினுடைய எல்லா கஷ்டங்களையும் மாறி அந்த தேவனை நாம் சந்திக்கும்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த தேவனை சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். பூமியில் நான் என் ஓட்டம் முடித்து வெண்ணிலந்தன் வெகுமதிக்காய் பறந்திடுவேன் மறுரூபமாய் பரநேசு ராஜன் சமூகம் என்கிற பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நூட்டம் முடித்து விண்ணிலந்தன் வெகுமதிக்கா நூட்டம் முடித்து விண்ணிலந்தன் வெகுமதிக்கா
பரந்திடுவே மறுரூபமாய் பரனே சுராஜன் சமூக ஆடுவோம். பரந்திடுவேன் மறுரூபமாய் பரனே சுராஜன் சமூக. தூதர் சேனையாகுவே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெகு நாளாய் காண அவலா காத்திருந்த எந்த நேசரே பாடுவோம். வெகு நாளாய் காண அவலாய் காத்திருந்த எந்த நேசரே. மகிமையிலே காணும் வேளையிலே திருமார்பில் சாய்ந்திடுவே. மகிமையிலே காணும் வேளையிலே திருமார்பில் சாய்ந்திடுவே. தூதசேனையாகுமே தூதசேனையாகுமே அணி அணியா என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. நித்திய கைவேலை இல்லாத புதுசாலேம் நகரமதில் நித்திய கைவேலை இல்லாத புதுசாலேம் நகரமதில் மணவாட்டியாய் சதா காலமாய் பரமனோடு என்று வாழுவே. மணவாட்டியாய் சதா காலமாய் பரமனோடு என்று வாழுவே. தூதசேனையாவுமே தூதசேனையாவுமே அணி அணியா என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. தூதசேனையாவுமே தூதசேனையாவுமே அணி அணியா என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெகு நாளாய் காண அவலாய் காத்திருந்த எந்த நேசரை பாடுவோமா. வெகு நாளாய் காண அவலாய் காத்திருந்த எந்த நேசரை மகிமையிலே மகிமையிலே காணும் வேளையிலே திருமார்பு சாய்ந்திடுவே. மகிமையிலே காணும் வேளையிலே திருமார்பு சாய்ந்திடுவே. தூதசேனையாவுமே தூதசேனையாவுமே அணி அணியா என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. தூதசேனையாவுமே அணி அணியா என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. முறையாக வெள்ளை அங்கீதரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவனுக்காக சிறிது நேரம் எழுந்து நின்று பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறவராய் அசைவாடுகிறவராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பிரசன்னத்தினால இந்த இடத்தை முழுவதுமாக சூழ பாளையம் இறங்கி நம்மை காத்து நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கருவிலே நம்மை கண்ட தெய்வம், நம்மை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. நம்மை கரம் பிடித்து நடத்த போதுமானவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்மை தேற்றி நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறவராய் வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக ஹல்லேலூயா எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்று சொல்லி ஹல்லேலூயா யோசுவாவை திடப்படுத்தின கர்த்தர் நம்முடைய மத்தியிலே அவர் உலாவுகிறவராக அசைவாடுகிறவராய் வந்திருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக ஓ கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். கலங்காதே மகனே, சேர்ந்து பாடுவோமா? கலங்காதே மகனே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. கண்மலையாம் கிறிஸ்து, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, உணர்ந்து பாடுவோமா? கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. ஹல்லேலூயா. கலங்காதே மகனே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே நம்மை மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே. இயேசு ஒருவரை என்னை தேற்றுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு, என்னை
என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உயர்த்தி ஏகோபித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கர்த்தர் நம்மை விட்டு விலகாத தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கைக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நாம் நம்பக்கூடிய, நம்மை தேற்றக்கூடிய ஒரு தெய்வம் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. அந்த நல்ல தேவனை கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை தைரியப்படுத்துகிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர், காயங்களை ஆற்றுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற நேரமாய் பாடி ஆராதிக்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. இந்த முழபாங்களை பொறுப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியின் இடைப்படுங்க, பேசுங்க, ஆசீர்வதிங்க, தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட்.
இப்பொழுது நாம் கூடி பாடுகிற ஒரு பாடலை அந்த கொயர் டீம் வந்து பாடுவார்கள். இதயம் மிக கசந்து நொந்து மன கிளேசம் அடைந்திடும் நாள், மன புண்ணில் என்னை தடவி மன ஆறுதல் தந்திடுவார். வாழ்த்துவோம் எங்கள் தேவனை, ஜீவநாட்களிலும் மறு யாத்திரையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம். வாழ்த்துவோம் எங்கள் தேவனே, ஜீவநாட்களிலும் மறு யாத்திரையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. வாழ்க்கையின் பாடங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. தீக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவே உம் சமூகத்திலே. தீக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவே உம் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திலே. உறவுகளோ பிரிவுகளோ தனிமையோ தவிப்புகளோ, உறவுகளோ பிரிவுகளோ தனிமையோ தவிப்புகளோ, எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதையா.
நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். அந்த மோட்சக்கரை அடைத்து வானசேனையுடன் களிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடித்து விண்கிரீடத்தை நாம் தரிப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். தெய்வமே உடைத்தீ உருவாக்கினீ சிச்சித்தீ சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உங்க செல்ல பிள்ளை வந்தேனப்பா, உம்மை நான் ஆராதிக்க வந்தேனப்பா.
பறிக்க வந்தேனப்பா. நீ ரோஜா தோட்டம், நீ லீலி புஷ்பம், நீ அழகானவர், நீ அருமையானவர். நீ ரோஜா தோட்டம், நீ லீலி புஷ்பம், நீ அழகானவர், நீ அருமையானவர். அன்பை சொல்லி வாழ்ந்த பூவே, அன்பை பாடி பறந்தாய் நீ. அன்பை சொல்லி வாழ்ந்த பூவே, அன்பை பாடி பறந்தாய் நீ. இயேசு ராஜா செல்ல மகளாய், உன் அப்பாவோடு மோட்சம் கலந்தாய். இயேசு ராஜா செல்ல மகளாய், உன் அப்பாவோடு மோட்சம் கலந்தாய். அன்பை சொல்லி வாழ்ந்த பூவே, அன்பை பாடி பறந்தாய் நீ. பேரின்ப மோட்ச வீட்டில் கருணையாம் இறைவன் மடியில். பேரின்ப மோட்ச வீட்டில் கருணையாம் இறைவன் மடியில். இன்பமாய் வாழும் உனக்கு இனி உலகத்தின் துன்பமே இல்லை. பூமியில் பூக்கள் பூக்கின்ற காலமெல்லாம் உன் நினைவால் என் இதயம் வாழ்ந்திடுமே. எங்கள் இதயம் வாழ்ந்திடுமே. ஆம், பரமனின் அன்பை நம்மிடம் வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாய் இயேசு ராஜாவின் செல்ல மகளாய் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் எங்கள் ஆராதனை தோட்டத்தின் ஆராதனின் அஸ்திபாரமாயிருந்து துதி சேனையை உருவாக்கி வழிநடத்தி சென்ற எங்கள் போதகர் அம்மா தன்னுடைய கடைசி நாட்களில் தான் ராஜாவின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாகி இப்பாடலை தன் இறுதி மூச்சு வரை பாடிக்கொண்டிருந்தார்கள். தேவ ராஜ்யத்திற்குள் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் எங்கள் போதகர் அம்மாவிற்கு இப்பாடலின் சில வரிகளை சமர்ப்பிக்கிறோம். ராஜாவின் ராஜ்யம் நிறுவப்பட எதையும் நான் இழக்கறேன். இயேசு ராஜாவின் ராஜ்யம் நிறுவப்பட எதையும் நான் இழக்கறேன். சேனாதிபதி சேனாதிபதி நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. சேனாதிபதி சேனாதிபதி நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. தீமை கண்டு அஞ்சிடேன், தீமை கண்டு அஞ்சிடேன், நன்மையினால் உன்னை ஜெயிப்பேன். தீமை கண்டு அஞ்சிடேன், தீமை கண்டு அஞ்சிடேன், நன்மையினால் உன்னை ஜெயிப்பேன். இயேசு ராஜாவின் ராஜ்யம் நிறுவப்பட எதையும் நான் இழக்கறேன். இயேசு ராஜாவின் ராஜ்யம் நிறுவப்பட எதையும் நான் இழக்கறேன். மத்தியில் நம்முடைய அழைப்பு கிணங்கி வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களை கனப்படுத்த விரும்புகிறேன்.
நம்ம மத்தியிலே வந்திருக்கிறதான நம்முடைய தமிழ் பிரதேச அசம்பிளிஸ் ஆஃப் காட் தலைமை போதகர் ரெவரன்ஸ் ஸ்டீவ் ஜெயராஜா அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்து நம்முடைய பாஸ்டமாவுடைய போதகர், சபை போதகர், ஆவிக்குரிய தகப்பன், அவர் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பத்தூர் என்கிற இடத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்களையும் நான் அன்போடு கூட சபையின் சார்பாக வரவேற்கிறோம். மற்றும் திருச்செங்கோடு தாலுகா நிர்வாக குழுவினர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும், தலைமை போதகர் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வீடியோ கிளிப் ரெடி ஆயிடுச்சா சார்? இப்பொழுது நம்ம மத்தியில் நம்முடைய பாஸ்டமாக உருவாகி வளர்ந்ததான சபை திருப்பத்தூர் சபை, அந்த சபையினுடைய போதகர் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அந்த பாஸ்டர் நான் சிறு வயதில் இருக்கும்போதே நாங்கள் மதுரை மாவட்டத்தில் ஒரே மண்டலத்தில் இருந்த ஊழியர். அவங்க மதுரையில் நரிமேடு திருச்சபை விசுவாசி, நான் மேலூர் சபை விசுவாசி, எல்லோரும் ஒரே மண்டலத்தில் இருந்தோம். அப்பொழுது நாங்கள் எல்லாரும் சிறுவர்களாக இருந்தோம். அப்படி சிறுவர்களாக இருக்கும்போது அந்த பழைய காலத்தை மறக்க முடியாது. நாங்கள் எல்லாரும் சைக்கிளில் பயணம் செய்து, பாஸ்டர் ரத்னம்பால் அவங்களோட சைக்கிளில் பயணம் செய்து சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர், சிங்கமுனரி இந்த பகுதிகளெலாம் சைக்கிளில் போய் சுவிசேஷம் அறிவித்து சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த நாட்களை மறக்க முடியாது. பாஸ்டவர்களை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்து அந்த நாங்கள் போய் அலைந்து திரிந்து ஸ்தாபித்த அதே இடத்தில் போதகராய் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அதே போல் பாஸ்டர் காலேப் அப்படின்றவர், அவர் அங்கே நாகர்கோயிலில், ஆமாம், அவர் எங்கள் செட்டவர். அவர் அங்கே ஒரு பெரிய திருச்சபையினுடைய போதகராய், இன்னும் அநேகர் பல திருச்சபைகளில் ஊழியர்களாக இருக்கிறார்கள். அந்த நாட்களில் இப்படி எங்களோடு இணைந்து இருந்த அநேக வாலிபர்களை கர்த்தர் இன்றைக்கு நல்ல அனுபவம் உள்ள வளர்ச்சியடைந்த சபைகளை நடத்துகிற போதகர்களாய் வைத்திருக்கிறதுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இப்பொழுது அவர்கள் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, பாஸ்டர்மா வந்திருக்கிறாங்க, அவருடைய மகன் வந்திருக்கிறாங்க. இப்பொழுது அவர்கள் நம்முடைய பாஸ்டர்மாவை குறித்த சாட்சியை நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடினமான சூழ்நிலை என்றாலும் தேவனுடைய கிருபையை ஒப்பிடும்போது, நினைக்கும்போது அளவிட முடியாத செயல்கள், ஆச்சரியமான செயல்கள், அது ஒன்றும் குறைவில்லாத செயல்கள், அது பூரணமான செயல்கள், அது மகிமையின் செயல்கள் என்பதை நம்முடைய இருதயத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். துவக்கம் வித்தியாசமாக இருந்தாலும் முடிவு மகிமை சம்பூர்ணம் என்பது அறிந்திருக்கிறோம். இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை எவ்வளவு நலமானது என்று அறிவதற்கு ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது. அந்த பட்டியலில் அருமையான பாஸ்டர்மா ரீட்டா அவர்கள் இன்றைக்கு சாட்சிகளின் பட்டியலில் இருக்கிறார்கள். எபிரேயர் 12 சொல்லும்போது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நெருக்கி நிற்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னாடி ஓடின பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னாடி ஓடின இயேசு,
நமக்கு முன்னாடி ஓடின முற்பிதாக்கள் காலங்களில் தேவ மகிமையை பூமியில வெளிப்படுத்த பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களாய் இருக்கிறார்கள். அந்த வரிசையில ரீட்டா இன்றைக்கு தேவ சமூகத்தில் இளைப்பாறுதலில் இருந்தாலும் நம்முடைய நினைவுகளில் சிந்திப்பதற்கு தேவன் இந்த நாளை தந்ததினாலே கடினமான இருதயம் என்றாலும் பலத்த பாரமான சூழ்நிலை என்றாலும் மகிமை செலுத்த நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லாவற்றிலேயும் தேவனை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனை மகிமைப்படுத்தும்படி பூமியிலே இன்னும் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரீட்டாவை குறித்து சொல்ல விரும்புகிறது, அவர்கள் முதலாவது எங்களுடைய சபைக்கு வரும்போது பள்ளி பருவத்திலே வந்தார்கள். ஸ்கூல் லைஃப்ல படிக்கிற காலங்களில் வந்தார்கள். ஐயா டேனியல், அவருடைய அம்மா மேரி அவர்கள் காரைக்குடியிலே போலீஸாய் வேலை பார்த்தபோது மாறுதலுக்காக, இடம் மாறுதலுக்காக திருப்பத்தூருக்கு வந்தார்கள். இது இடம் மாறுதலுக்கு திருப்பத்தூருக்கு வந்த பிறகு என்னுடைய சபைக்கு வந்தார்கள். அப்போது எங்களுடைய ஆரம்ப ஊழியம், எனக்கு திருமணமாகி ஆரம்ப காலகட்டம், அது ஆரம்ப ஊழியத்தில் அவர்கள் என்னோடு கூட இணைந்தார்கள். எப்போ சபைக்கு வந்தார்களோ அவர்கள் சபையிலிருந்து மறு இடங்களுக்கு போகிற வரைக்கும் தேவனிடத்திலும் எங்களிடத்திலும் உண்மை உள்ளவர்களாயிருந்தார்கள், நற்சாட்சி உள்ளவர்களாயிருந்தார்கள், உதவி செய்கிறதுல கரிசனை உள்ளவர்களாயிருந்தார்கள். அவர்கள் பெரிய குடும்பம், 4 அவர்களோடு கூட பிறந்த 4 சகோதரிகள், ஒரு தம்பி, மொத்தம் பெரிய ஃபேமிலி, 7 பேர். ஆனாலும் அவருடைய இருக்கிற பொருளாதாரத்தில் எங்களுடைய ஆரம்ப ஊழியத்தின் நாட்களில் எங்களோடு இணையும் போது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் தேவைகளில் நிறைய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் எங்களோடு துணை நின்றவர்கள். அவருடைய குடும்பத்தாரை ஒருபோதும் மறக்க முடியாது, தகப்பனை மறக்க முடியாது, தாயை மறக்க முடியாது. அவருடைய முழு குடும்பமும் எங்களோடு கூட இருந்த விதத்தை ஒரு நாளும் மறக்க முடியாது. நான் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் ஸ்கூல் லைஃப்ல படித்து கொண்டிருக்கிற காலங்களில் படிப்பை முடித்த பிறகு அடுத்த லெவலுக்கு போக எண்ணுகிற நேரத்தில் திருச்சியில 100 கிராம ஊழியம் ஸ்தாபனத்தில் இணைந்து கொஞ்ச நாள் அங்கே அந்த ஸ்தாபனத்தின் வேலைகளில் ஈடுபட்டார்கள். அதற்கு பின்பு தன்னை முழு நேர ஊழியத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்கு அழைக்கிறார் என்று தன்னை அர்ப்பணித்த போது மதுரையில் மேலூரில் இருந்துதானே ஐயா வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திருச்செங்கோடு பாஸ்டர் பிரான்சிஸ் மோகனுடைய தகப்பன், தாய், குடும்பத்தினர் வந்து இங்கே சகோதரி வந்திருக்கிறார்கள், குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள். உங்களை பார்ப்பு சந்தோஷம். அவர் வந்து எங்களிடத்தில் பெண் பார்க்க வரும்போது தேவ சித்தம் என்பதை விளங்குவது என்று உறுதிப்படுத்தின பிறகு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அந்த திருமண நாட்களை நினைத்து பார்க்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்க்கை துணையை முழு நேர பணிக்கு அர்ப்பணித்த போது அருமையான பாஸ்டர் அவர்களை கர்த்தர் தந்தார். அப்போது இந்த இடத்துக்கு வரும்போது மிகவும் குறைவான, ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் திருச்செங்கோடு ஊழியத்தை ஆரம்பிக்க சூழ்நிலையில் வந்தார்கள். வந்த பிறகு ஊழியத்தை விரிவாக்குவதற்கு, கிளை சபைகளை ஆரம்பிப்பதற்கு, நிறைய ஊழியர்களை உருவாக்குகிற பணியில தேவன் அவர்களை பல விதங்களில் பயன்படுத்தினார். அவர்கள் பல ஊழியர்களுக்கும் பல குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் பயன்பட்டது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்த உடனே ஒரு பாஸ்டம்மா என்னை வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு பாஸ்டம்மாவை பற்றி சொன்னாங்க. அவங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. என்னுடைய குடும்ப சூழ்நிலையிலும் என்னுடைய ஊழிய பாதையிலும் என்னுடைய தேவைகள், நெருக்கங்கள் வரும்போது என்னை விசாரிக்கிறதுல, என்னை ஆதரிக்கிறதுல, என்னில் அன்பு பாராட்டுகிறதுல அவர்கள் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள் என்று ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார்கள். எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கே இருக்கிற எல்லாரும் அவரை அறிந்தவர்கள், அனுபவித்தவர்கள் சொல்ல முடியும்.
அவர்களாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அவர்களாலே நான் தாங்கப்பட்டேன், அவர்களாலே நான் ஏந்தப்பட்டேன், அவர்களால் நான் தப்புவிக்கப்பட்டேன், அவர்களாலே நான் காக்கப்பட்டேன், அவர்களாலே பராமரிக்கப்பட்டேன் என்று சொல்வதற்கு இங்கே என்கிட்ட மைக் இப்போ கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒருவனுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாத்தையும் கொடுத்தா எல்லாரும் சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல மிஷன் ஊழியத்தின் தாகமுடைய, வட இந்திய ஊழியத்தின் தாகமுடையவர்கள் பல மிஷனரி பிரயாணங்களிலே போய் பல சபைகளுக்கு அவர்கள் பெண்களாக போய் கூட ஊழியம் செய்து வந்ததை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நல்ல பாடல் நடத்தக்கூடிய, ஆராதனை நடத்தக்கூடிய நல்ல கர்த்தருடைய மனுஷியாக தேவன் பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாக இருந்தார். ஒரு தடவை இந்த சர்ச்சுக்கு இங்கே இல்லை, பழைய பில்டிங், பழைய இடத்துல ஷெட்டு போட்டிருக்கிற இடத்துல என்னை ஆராதனைக்கு அழைத்த போது அவங்க பாட்டு நடத்துனாங்க. அன்னைக்கு தான் நான் அந்த பாட்டை முதல் முறையாக கேட்டேன். அன்னைக்கு அது கேட்ட பிறகு அந்த பாட்டு என் மனதை மாற்றியது, இன்னும் உறுதிப்படுத்தது. யாக்கோபை போல போராடுவேன், எலியாவை போல ஜெபித்திடுவேன், விடமாட்டேன். இந்த பாட்டு அன்னைக்கு தான் நான் முதல் முறையாக கேட்டேன். ஸோ ரீட்டா அன்றைக்கு பாட்டு ஆராதனை நடத்தின போது அந்த பாடல் அவர்கள் சபைக்காக ஆராதனைக்காக நடத்தினாலும் பிரசங்கம் பண்ணுறதுக்காக அந்தந்த வந்தது எனக்கு அது மிகவும் தொடுதலாக இருந்தது, மறக்க முடியாதவைகளாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக இவைகள் எல்லாம் நான் கோடிட விரும்புகிறேன் என்றால், அவருடைய ஓட்டங்கள், ஓட்டத்தின் நாட்கள், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு இம்பாக்ட் இருக்கும். நீ உட்கார்ந்து பார்த்து யோசித்து பார்த்தா நீ வீடியோ போட முடியல, வருந்துகிறோம். ஆகிலும் இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தப்படுத்தப்படுகிறவைகள், ஒவ்வொன்றிலையும் ஒரு இம்பாக்டை அவர் வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:7 சொல்லுகிறது, உங்களை நடத்தினவர்களுடைய ஓட்டம் முடியும் போது அவளை நினையுங்கள், அவளை சிந்தியுங்கள், அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நினைக்கவும் வேண்டும், சிந்திக்கவும் வேண்டும், விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். அருமையான சகோதரியுடைய வாழ்க்கையில சரீர பலவீனங்கள் வரும்போது, சரீர இயலாமைகள் வரும்போதும் விசுவாசத்தில் ஒரு நாள் கூட பின்னடைந்ததை நான் பார்க்கவில்லை. விசுவாசத்தில் பின்னடைவு இல்லாத வாழ்க்கை, கான்கிரீட்டான விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை. அப் அண்ட் டவுன் வராம இல்லை, விரும்பினது விரும்பாதது வராம இல்லை, நெருக்கங்கள் வராம இல்லை, தோல்விகள் பரீட்சைகள் வராம இல்லை, பலவீனங்கள் பலம் இல்லாமல் இல்லை, உயர்வும் இருந்தது, தாழ்வுகளும் இருக்கிற சூழ்நிலைகளிலும் தன்னுடைய விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிற கிருபையை அவர்கள் பெற்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல இந்த சாட்சி ஏன் விதமாய் சொல்ல விரும்புகிறேன், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நல்ல பிள்ளைகளை தந்தார், நல்ல மருமக்கள்மார்களை தந்தார், நல்ல பேர பிள்ளைகளை பார்க்க கர்த்தர் கிருபை தந்தார். அதே போல ஆவிக்குரிய விஷயத்துல நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்க, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆதரிக்க, நிறைய ஊழியக்காரர்கள் எழும்ப, நிறைய ஊழியத்துல பல இடங்களில் பயனுள்ளவர்களாய் இருக்க அடித்தளமாய் இருந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ பார்த்தாலும் பாஸ்டர்கிட்ட தான் மைக் இருக்கும், பாஸ்டர் அம்மாமாருக்கு மைக் கிடைக்காது. ஆனா செய்யறதெல்லாம் யாரை தான் செய்வாங்க? பாஸ்டர் அம்மாமாரு தான் செய்வாங்க. வேற வழியில் நடத்துறதுக்காக நாங்கள் நிற்க வேண்டியது இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அம்மாமார்கள் நல்லா இல்லை அப்படின்னா அவங்க தான் எங்களுக்கு முதுகு எலும்பே அவங்க தான். எங்களை உருவாக்குறது, எங்களுடைய உருவத்தை வடிவமைக்கிறதே அவங்க தான். பெண்களாக இங்கே இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்காரரை உருவமைக்கிறவங்க, வடிவமைக்கிறவங்க, வடிவு கொடுக்கிறவர்கள். அருமையான பாஸ்டர் அம்மா அவர்கள் இந்த ஊழியத்திலையும் குடும்பங்களிலேயும் திருச்சபையிலேயும் விசுவாச மக்களிலேயும் ஏன் அநேக ஊழியக்காரர்களிலேயும் முத்திரை பதித்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியங்களில் முத்திரை பதித்தவர்கள் என்று சொல்வதை விட அநேகருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் முத்திரை பதித்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கு இப்படி நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால்,
அவருடைய காலங்களில் சாதித்து விட்டு போனவைகள் ஏராளம். அவருடைய காலங்களில் அடிச்சுவடுகளாய் வைத்து விட்டு போனவைகள் ஏராளம். இப்போ நான் என்ன நினைக்கிறதுனா, நம்ம காலங்கள் எப்படி இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நினைக்கும் போது, அவர்களை சிந்திக்கும் போது என்னுடைய காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். நம்முடைய ஓட்டம், நம்முடைய சாதனை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதைக்காக இவைகளை விசுவாசத்தை பின்பற்ற இந்த கூட்டத்தை, இந்த ஒழுங்கை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? ஆமென். நிச்சயமாய் பிரதிபலன் அவர்கள் பூமியில் இருந்த நாட்களில் அவர்களுக்கு கிடைத்தது உண்மை. இரண்டாவது பிரதிபலன் இயேசுவின் வருகையிலே நித்தியத்திலே நிச்சயமாய் பங்கு பெறுவார்கள். மூன்றாவது பிரதிபலன் அவர்கள் கற்பனையை கை கொண்டு நடந்தது நிமித்தம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். ஒருவேளை சகோதரி இப்போ இல்லை, ஆனால் அவங்க சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எதை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 1000 தலைமுறைக்கு இரக்கங்களை தேவ சமூகத்தில் அவர்கள் சம்பாதித்து வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. என்னுடைய பாசமா என்னுடைய மனைவிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து, வீடு, ஆஸ்தி சேர்த்து வைக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கலை, இது வரைக்கும் சேர்த்து வைக்கலை, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்காக அர்த்தம் இல்லை. ஆனால் சொத்து சொகத்தை சேர்த்து வைக்காட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய தலைமுறைக்கு வச்சுட்டு போயிடணும். ஒரு நாளும் இன்னொருத்தருக்கு தீமை செஞ்சேன்னு நம்ம மனசில் வரக்கூடாது. நம்முடைய மனசாட்சி அறிய கர்த்தருக்கு முன்பாக சுத்த மனசாட்சியோடு நன்மை செய்வோமா. ஒருத்தருக்கு தீமை செய்துவிட வேண்டாம். தீமை செய்தால் அது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு, தலைமுறைக்கு அது நன்மையாக இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, சகோதரி ரீட்டா அவர்கள் இருந்த நாட்களில் வாழ்ந்து சாதித்தது மட்டுமல்ல, குடும்பத்திற்கு, சபைக்கு, உறவுகளுக்கு, சபை மக்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார்கள் என்று மட்டும் நான் சொல்லாதபடி, நித்தியத்தில் அவர்களுக்கு பங்கு கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும், வெகுமதி கிடைக்கும் என்று மட்டும் நான் சொல்லாதபடி, மறுபடியும் அழுத்தம் திருத்தமாய் நான் சொல்ல விரும்புகிற ஒன்று, அவர்கள் பின்வரும் தலைமுறைக்கு, 1000 தலைமுறைக்கு சகலவற்றையும் சேர்த்து வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையை சகல பரிசுத்தவான்களுக்கு தேவன் கிருபையாய் கொடுத்தார். அருமையான சகோதரிக்கு கிருபையாய் கொடுத்த வாழ்வுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, வரங்களுக்காக, பலனுக்காக, வாய்ப்புகளுக்காக, வசதிகளுக்காக, பயன்படுத்தின விதங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். நமக்கு ஒரே ஒரு சேலஞ்ச், நான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் வைக்க விரும்புகிறேன். நமக்கு நாட்கள், நம்முடைய நாட்கள் முடிவதற்கு முன்பு, நம்முடைய ஓட்டம் முடிவதற்கு முன்பு, நாமும் பின்வரும் தலைமுறைக்கு நல்லதை வைத்துவிட்டு போக கர்த்தர் கிருபை தருவாரா. இது ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ளுகிற எல்லாருக்கும் இது உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அதன் நிமித்தம் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற ஒரு நல்ல கர்த்தரை நாம் சேவிக்கிறோம். ஆமென். இந்த வாழ்க்கை அபூர்வமானது, இந்த வாழ்க்கை மகிமையானது. இந்த வாழ்க்கை அபூர்வமானது, இந்த வாழ்க்கை மகிமையானது. லைஃப் இஸ் a great opportunity to live for God. ஆண்டவருக்காக வாழ்வதற்கு தேவன் நமக்கு தந்த இந்த வாய்ப்பை ஒருபோதும் நழுவ விட வேண்டாம் என்றுதான் என்னுடைய வார்த்தையை பதிக்க வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த வாய்ப்புகளை தேவன் நம்ம மகிமைக்காக பதிக்க வைத்து நம் தேவன் நித்திய இளைப்பாறுதலுக்குள் போக தேவன் நம்மை திடப்படுத்துவாராக. பாஸ்டர் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், குடும்பத்தினருக்கும் சொல்ல விரும்புகிறேன், சபைக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், உறவினர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன், இவளோடு இணைக்கப்பட்ட கனெக்ஷனில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். பின்வரும் தலைமுறைக்கு, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை சேர்த்து வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அந்த தாயுடைய விசுவாசம், அந்த தாயுடைய அர்ப்பணிப்பு, அந்த தாயுடைய கண்ணீர் ஜெபம், அந்த தாயுடைய நற்கிரியைகள்
எல்லாம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தைரியத்தோட இந்த சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். God bless you. Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்து தேவனுடைய அழைப்பை பெற்று தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்கள். எங்களுடைய ஊழியத்திற்கு ஆதாரம் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனம் உலகம் முழுவதிலும் அதிகமான விசுவாசிகளை கொண்ட ஒரு பெரிய ஸ்தாபனம். அதிகமான சபைகளை கொண்ட ஒரே ஸ்தாபனம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம். மிக முக்கியமாக இந்திய தேசத்தில் இந்த ஸ்தாபனம் வளர்ச்சி அடைவதற்கு தொடங்குவதற்கு காரணமாக இருந்த ரெவரண்ட் ஜெயராஜா அவர்களை மறக்க முடியாது. பழைய தலைவர்கள் எங்களுடைய ஊழியத்திற்கு அஸ்திபாரங்கள், அவருடைய தியாகங்கள், அவருடைய ஜெபங்கள், ஆலோசனைகள், அவைகளை மறக்கவே முடியாது. நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ரெவரண்ட் ஸ்டீவ் ஐயா, அவருடைய தகப்பனர் பாஸ்டர் ஜெயராஜ் ஐயா அவர்கள் இந்த இடத்திற்கு பல முறை அவர்கள் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசி அவர்கள் ரொம்ப சந்தோஷமாய் ஆலோசனைகளை சொல்லி கடந்து செல்வார்கள். இந்த திருச்செங்கோடு, இது தேவனாங்குறிச்சி, இந்த இடத்துல இங்கே 2 ரயில்வே கேட் போட்டிருக்கிறதுனால திருச்செங்கோடுக்கு சரியான டைமுக்கு மக்கள் வர முடியாது. அதனால் இங்கே ஒரு ஆராதனையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி விசுவாசிகள் எல்லாரும் அவர்கள் இந்த இடத்தை கொடுத்து ஆலயத்தை கட்ட வைத்தார்கள். முத 1997ஆம் வருஷம் ஒரு ஷெட்டில், ஒரு சின்ன கூரை ஷெட்டில் பாஸ்டர் ஜெயராஜ் ஐயா அவர்கள் வந்து அந்த ஊழியத்தை ஆரம்பித்து அந்த ஆலயத்தை திறந்து வைத்து ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். தலைவர்கள் அவங்க தியாகத்தோடு செய்ததை மறக்கவே முடியாது. அப்போ இருந்த தலைவர்கள் பாருங்கள், சில மரித்து போனாங்க. பாஸ்டர் ராஜாமணி ஐயா, ஆபிரகாம் தாமஸ் இவங்களாம் இருக்கிறாங்க. ராஜாமணி ஐயா எப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார், உடனே வந்துடுவார். வந்து ஊழியங்களை செய்துட்டு போவாங்க. பாஸ்டர் சகரியா அவர்கள் நல்ல உடம்பு பெருசாக இருக்கும். அப்போ ஸ்பீட் த லைட்டில் டிவிஎஸ் ஊட்டி அதில் பின்னால் உட்காந்துக்கிடுவார். உட்காந்துக்கிட்டு கிராமங்களில் போய் ஊழியம் செய்துட்டு கூட வருவார். பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் அவரும் அதே மாதிரி ஒரு தடவை அவர் சென்னையிலேருந்து இங்கே வர்றாரு. ராசிபுரம் சபைக்கு ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்குறோம். அப்போ அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டார். இங்கேருந்து நான் பைக்கில் போகிறேன். அங்கேருந்து சேலத்தில் இறங்கி அங்கேருந்து பைக்கில் ஓட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வந்து திருச்செங்கோட்டில் வந்து அப்போ ஆரம்ப ஊழியம் ஒன்று, வீட்டில் அதிகமான பொருள்கள்லாம் இருக்காது. சும்மா ஒரு வயர் கட்டில், அந்த கட்டிலில் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி ராசிபுரம், அது ஒரு 35 கிலோமீட்டர், மறுபடியும் அவ்வளோ தூரம் பைக்கில் கூட்டிகிட்டு போனேன். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் மறக்க முடியாது. ஃபஸ்ட்டு ரெவரண்ட் ஜெயராஜ் ஐயா அவருடைய தியாகத்தையும் மறக்க முடியாது. தென்காசியிலிருந்து எவ்வளோ தூரம், எத்தனை கிலோமீட்டர் பாஸ்டர் மதுரை வரையும்? 160 கிலோமீட்டர் சைக்கிளில். அங்கேருந்தே சைக்கிளில் வந்து அந்த பாடங்கள் தான் எங்களுடைய ஊழியத்துக்கு அஸ்திவாரங்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த மூத்த தலைவர்களுடைய முன் உதாரணங்கள் தான் இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி. எங்களுடைய திறமையோ எங்களுடைய காரியங்கள் அல்ல, அவர்கள் கொடுத்த ஆலோசனைகள், அவர்கள் பண்ணின ஜெபங்கள், மாதிரியான வாழ்க்கை, இதெல்லாம் நாமும் தியாகத்தோடு அவர்களைப் போல ஊழியத்தை செய்து கட்டி எழுப்ப வேண்டும் என்பது எங்களுக்கு பாடமாய் அமைந்தது. இப்பொழுது பாசமாவுடைய இந்த நினைவு நாளில் இப்பொழுது நம்முடைய ஸ்தாபனத்தின் தமிழ்நாட்டில் தலைமை போதகராய் இருக்கிற பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் ஐயா அவர்கள் நம்மத்தில் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். அவருடைய தகப்பனார் இங்கே ஸ்தாபனத்தை ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்தியா, வட இந்தியா, இந்தியா முழுவதிலும் இந்த ஸ்தாபனம் வெகு வேகமாய் வளர்ச்சியடைவதற்கு அவங்க தான் அடித்தளம், அஸ்திவாரம்.
அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ஒரு தேவதாசனுடைய மகனையும் கர்த்தர் தொடர்ந்து இந்த ஸ்தாபனத்தை வளரச் செய்ய, கட்டிக்காக்க கர்த்தர் அவர்களை நமக்கு நம்முடைய ஸ்தாபன தலைவராய் வைத்திருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் அழைப்பு கொடுக்கும்போது எத்தனையோ பிஸியான டைம், இப்போ கொடைக்கானலில் ஒரு ஊழியர்களுடைய கூட்டம், அந்த டைம்லையும் எப்படி இங்கே வருவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான நேரத்திலும் சொன்ன உடனேயே நான் வருகிறேன் பாஸ்டர் மோகன், நான் வந்துடுறேன் அப்படின்னு உடனே சொல்லி அவர்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் இன்னைக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி, எங்களுக்கு ஆறுதல். இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் நமக்கு சில ஆலோசனைகளை நம்மத்திலே பகிர்ந்து கொள்ள அவர்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நம் கரங்களை தட்டி அவர்களை நாம் அன்போடு கூட வரவேற்போம். இன்றைக்கும் பாஸ்டர் பிரான்சிஸ் மோகன் அவருடைய குடும்பத்தின் மக்கள், சபை மக்கள் உங்கள் அனைவரோடும் இருப்பதை குறித்து ஒரு விதத்தில் எனக்கு ஆறுதல். பிகாஸ் சகோதரி மரணம் அடைந்த அந்த நாளிலே அல்லது இந்த அடக்க ஆராதனையிலே பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் தூர இடத்துல இருந்தேன். ஆனால் மறுநாள் நான் பாஸ்டரை சந்திக்க நான் வந்தது, அவர்களுக்காக கூட இருந்து ஜெபித்தது ஞாபகம் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே பாஸ்டர் அவர்கள் அழைத்த பொழுது நிச்சயமாகவே நான் வருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் நிற்கிறேன். உலகத்திலே நம்முடைய வாழ்வு எவ்வளவு அனித்தியமான வாழ்க்கை என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பிறப்பும் இறப்பும் நம்முடைய கையில் இல்லை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்தில் இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கிறதான இந்த காலகட்டம், இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம், கர்த்தருக்காக நாம் எதை சாதித்திருக்கிறோம் என்பதை இந்த உலகம் அறியும், நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் அறிந்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த முதல் அனிவர்சரியில சகோதரி ரீட்டா பிரான்சிஸ் அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு ஓராண்டிற்கு பின்பதாக நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது உங்கள் முகத்தில் கொஞ்சம் சோகம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஒரு ஆண்டிற்கு பின்பதாகவும் நாம் சகோதரியை எப்படி நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். இன்னொரு விதத்திலே சொல்ல போனால், நம் எல்லாரை பார்க்கலாம் அதிக ஜீவனோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது அவர்கள்தான். ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒரு நாளிலே சீக்கிரத்திலே முடிவடையும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் நித்திய ராஜ்யத்திலே பிரவேசித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததான இந்த காலகட்டத்திலே என்ன செய்தார்கள் என்பதை குறித்து வீடியோ கிளிப்பிங்களும் நாம் பார்த்தோம். பாஸ்டர் தாமரை செல்வன் அவர்கள் அவர்களுக்கு போதகராக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொன்னதான இந்த நல்ல சாட்சியையும் நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய மாநாடுகளிலே போதகருடைய மனைவிமார் வந்திருக்கிறதான அந்த காலகட்டத்தில் சகோதரி அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். எனக்கு அவர்களோடு கூட நேரடியாக அதிகமாக நான் பழகினது இல்லை என்றாலும்
பாஸ்டர் பிரான்சிஸ் மோகனே நன்கு தெரியும். ஏனென்றால் சிஏ ஊழியத்தில் நாங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த தமிழ் பிரதேசத்தில் ஊழியம் செய்திருக்கிறோம். ஆனால் என்னை சந்தித்து அவர்கள் பேசின பொழுது நீண்ட நாட்களாக அறிமுகமான ஒரு நபரை போல என்னிடத்தில் பேசினார்கள். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. என் மனைவியினிடத்திலும் நான் சொன்னேன், இந்த சகோதரி ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. அதை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு கர்த்தருடைய வேலையை செய்கிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் they all have to be people person. ஜனங்களோடு கூட நல்ல ஈடுபாடு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலே சந்தேகமில்லை. நேற்று மாலையிலே புறப்பட்டு நான் மதுரையில் வந்து தங்கிவிட்டேன். இன்று காலையிலே புறப்பட்டு வருவதற்காக என் மனைவி அப்பொழுது சொன்னார்கள், ஒரு வருஷத்திற்கு முன்பதாக பெண்கள் ஊழிய ஒருங்கிணைப்பாளர்கள் கோஆர்டினேட்டர்ஸ் மீட்டிங் நடந்த பொழுது சிஸ்டர் ரீட்டா சரீர பலவீனத்தின் மத்தியிலும் அந்த கூட்டத்திலே அவர்கள் வந்திருந்தார்கள். இவ்வளவு சிரமப்பட்டு இந்த சூழ்நிலையிலே நீங்கள் வந்திருக்க வேண்டாமே என்று அநேகர் அவர்களிடத்தில் சொல்லி இருந்தாலும் உங்கள் எல்லாரையும் பார்க்கிறதற்கு எனக்கு ஆசை. உங்கள் எல்லாரையும் பார்த்து செல்ல வேண்டும் என்று அங்கே இருந்ததான ஊழிய பொறுப்பாளர்கள், தலைவர்கள், உடன் ஊழியர்கள் அநேகரை அவர்கள் சந்தித்து அவர்களோடு கூட நேரம் செலவழித்து நன்றாக பேசி அதன் பின்பு அவர்கள் அங்கிருந்து கடந்து வந்திருக்கிறார்கள் என்று மனைவி சொல்லும் பொழுது அந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள். ஏனென்றால் சரீரத்திலே அவ்வளவு பலவீனம் இருக்கிறதான ஒரு நபர் ஒரு கூட்டத்திலே மற்றவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு வருவது மிகவும் கடினம். ஆனால் சிஸ்டர் ரீட்டா அவர்கள் அந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டது, எங்களோடு கூட பேசினது எனக்கு இன்றைக்கும் நினைவில் இருக்கிறது. ஆகவே அவர்களும் பாஸ்டர் அவர்களுக்கு இந்த சூழ்நிலையிலே நான் பாஸ்டர் பிரான்சிஸ் மோகனுக்காக, சபை மக்களுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுகிறேன் என்று அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். நம்ம எல்லாரும் கொஞ்சம் முகத்தை சிரித்த முகமாக வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெயில் வேற ஒரு பக்கம் தாக்கம் இருக்கிறது. 100 டிகிரிலாம் இன்னும் ஒன்றும் வரலையே. அதனால் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்காக நான் கொஞ்ச நேரம் உங்களிடத்தில் வேதத்திலிருந்து நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏராளமான மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தின ஒரு ஆன்மீக தாய். அப்படி சிஸ்டர் ரீட்டா பிரான்சிஸ் அவர்களை நாம் சாட்சிகளின் மூலமாக அவர்களோடு நேரடியாக பழகினது நிமித்தமாக இங்கே வந்திருக்கிற நாம் எல்லாரும் அதிகமாக அறிந்திருக்கிறோம். ஒரு வசனம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே நான் வலியுறுத்த விரும்புகிறதான அந்த பகுதி, உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். மிக
சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் வேத புஸ்தகத்தினுடையதான சரித்திரம் ஓரளவுக்கு தெரியும். முதலாவது ஆண்டவர் படைத்தது ஆதாமைத்தான் படைத்தார். ஆதாமை பூமியின் மண்ணினாலைத்தான் உருவாக்கினார். ஆனால் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது மீண்டும் குனிந்து பூமியிலிருந்து மண்ணை ஆண்டவர் எடுக்கவில்லை. இது என்னுடைய தகப்பனார் பல திருமணங்களிலே சொன்ன கருத்தைத்தான் நான் சொல்லுகிறேன். மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். பாஸ்டர் மதன் இங்கே இருக்கிறார், வேதாம கல்லூரி ஆசிரியர். ஆனால் மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன். மனிதனுக்கு ஏற்ற துணையாக ஆண்டவர் கொடுத்த பெண்ணை ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார் என்பதும் நமக்கு தெரியும். தூக்கத்தை வரவழைத்து அவனிடத்திலே இருந்து ஒரு எலும்பை எடுத்தார். எலும்பை எடுத்து மனுஷியாக வனைந்து ஆதாமினிடத்திலே கொண்டு வந்த பொழுது ஏவாளுக்கு அப்போவே ஒரு வெளிப்பாடு, ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்ததான வெளிப்பாடு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி ஆண்டவர் படைத்த முதல் தம்பதியினரை நாம் பார்க்கிறோம். அந்த தம்பதியினரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் சில ஆலோசனைகளையும் கொடுத்திருந்தார். எவைகளையெல்லாம் செய்ய வேண்டும், எவைகளை செய்ய வேண்டாம் என்பதை குறித்ததான ஆலோசனையை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். ஆனாலும் நாம் வாழ்கிறதான இந்த உலகத்திலே இரண்டு சக்திகள் மனிதனுடைய கவனத்தை திசை திருப்ப பார்க்கின்றன. ஒன்று, நம்மை படைத்த கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், நாம் அவரை நெருங்கி வர வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும், அவருடைய வழிகளிலே நாம் செல்லும் பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே நமக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் ஆண்டவர் தானே உலகத்தை படைத்தார், பின்ன ஏன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்று அநேகர் எண்ணுவார்கள். ஏன் மனிதனுக்கு ஆண்டவர் நீண்ட ஆயுசை கொடுத்திருந்தார் அல்லவா? ஆதாம் 900 வருஷம் உயிரோடு இருந்தான்னு நினைக்கிறேன். ஆதாமுக்கு அவ்வளவு வருஷங்கள் கொடுத்திருந்தார். மெத்தூசலா அவனை விட கூடுதலாக கொஞ்சம் வருஷங்கள் வாழ்ந்திருந்தான். ஆயினும் மனிதனுக்குள்ளே தேவனை விட்டு தேவனுக்கு விரோதமாக செல்லுகிறதான அந்த பாதையிலே மனிதன் செல்ல வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுக்கிறதான அந்த தீமையின் வல்லமை தான் பிசாசினுடைய கிரியைகள். இந்த பிசாசினுடைய கிரியைகள் மனிதனுக்குள்ளே எப்படி வந்தது? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் தேவனை விட்டு தூரம் போகும் பொழுது பிசாசினுடைய கிரியைகளுக்கும் அவனுடைய ஆலோசனைகளுக்கும் நாம் நம்மை விட்டு கொடுப்பது மிகவும் எளிதான ஒரு காரியம். அப்படித்தான் முதலாவது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள்.
ஆண்டவர் அவளை படைத்த பொழுது என்ன சொல்லுகிறார்? ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானவள். ஜீவனுள்ள எல்லாருக்கும் அவள் தாயானவள். ஆனாலும் அந்த நிலையிலிருந்து அவள் சற்று விலகி, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று மிக எளிதிலே சொல்லி ஆதாமுக்கும் அதை கொடுத்தாள். ஆதாம் அதை பார்த்து, ஏம்மா இப்படி செய்தேன்னு கேட்ட மாதிரி பைபிள்ல எழுதல. வாங்கினா, புசித்தான், அவளை போல மாறிவிட்டான். அவ்வளவுதான். அப்ப ரெண்டு பேருக்கும் இருக்கிறதான அந்த சிந்தனை இப்பொழுது ஒன்று போல் ஆகிவிட்டது. அவர்களுக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஒருவன் ஆண்டவர் அங்கீகரிக்க கூடியதான பலியை செலுத்தினான். இன்னொருவன் காணிக்கை கொண்டு வரும் பொழுது கர்த்தராலே அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு காரியத்தை அவன் செய்தான். இன்றைக்கும் ஆபேல் பேசப்படுகிறான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச வீரர்களுடைய அட்டவணை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வரிசை, அது ஒரு முக்கியமான அதிகாரம். அநேகர் இப்படி சொல்வார்கள், அது சரிதான் என்று நானும் நம்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஒரு அதிகாரம் முற்று பெறாத அதிகாரம். ஏனென்றால் இன்றைக்கும் விசுவாச வீரர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் சொன்னார்கள், முழு உலகத்திலும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, ஏராளமான சபைகள் இருக்கின்றன, உண்மைதான். ஆனால் சபைகளுடைய எண்ணிக்கையை பற்றி மாத்திரம் நாம் பேசவில்லை. அந்த ஊழியங்களிலே எத்தனை விசுவாச வீரர்கள் எழும்புகிறார்கள் என்பதுதான் முக்கியம். அந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது அருமையான சகோதரி ரீட்டா பிரான்சிஸையும் அந்த வரிசையிலே நாம் பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நிச்சயமாகவே அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி அத்தியாயம் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கிறதான அநேகருடைய வாழ்க்கை வரலாறு அல்லது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசம், இங்கே மேடையில் இருக்கிறதான இந்த ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர்கள் செய்ததான காரியங்கள், இவைகள் எல்லாம் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் நினைக்கலாம். பைபிளில் நீண்ட அதிகாரம் எதுன்னா 119ஆம் சங்கீதம்னு சொல்லுவேன். நான் நினைக்கிறேன் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் தான் இன்னும் முற்று பெறவில்லை என்று சொன்னால் இன்றைக்கும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறதான ஒரு அதிகாரம். அதுதான். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதில் நாம் இடம் பெறுகிறோமா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கே இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண் கண்ட ஒரு சாட்சியாக வாழ்ந்து காட்டினதான அருமை சகோதரி நம்முடைய பாஸ்டர் பிரான்சிஸ் மோகன் அவருடைய துணைவியார் சகோதரி ரீட்டா பிரான்சிஸ், அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது என்று நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக அது போன்ற ஏராளமான சரித்திரங்கள் இன்னமும் அந்த 11ஆம் அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும். உங்களுடைய அத்தியாயமும் அல்லது உங்களை பற்றியதான வரலாறும் அதில் எழுதப்படுகிறதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவதாக நான் அந்த முன்னுரையிலே நான் போய் கொண்டிருந்த ரொம்ப நேரம் ஆகிவிடும். ஆகவே என்னுடைய பிரசங்கத்திற்குள்ளே நான் வர வேண்டும். ஏவாளை பற்றி நான் சொன்னேன், ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானவள். ஆனால் சாராளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவள் அநேக ஜாதிகளுக்கு தாயானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது அநேக தேசங்களில் உள்ளதான மக்களுக்கு அவள் தாயானவள். எனக்கு தெரியாது உங்களுடைய சபையினுடைய சரித்திரம், இங்கே இருந்து எத்தனை பேர்
அம்மாவுடைய ஊழியத்தின் மூலமாக கர்த்தரை அறிந்து கொண்டு அவரை அறிகிறதான அறிவிலே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உலகத்தின் பல பகுதிகளிலே அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக நிற்கலாம். ஏவாள் இழந்ததை சாராள் திரும்ப நமக்கு பெற்றுத் தருகிறாள். ஆபிரகாமும் கூட சாராளுக்கு ஆண்டவர் வைத்திருந்ததான அந்த ஆசீர்வாதங்களை அவனாலே முழுமையாக அங்கீகரிக்க முடியவில்லை, அடையாளம் காண்டு கொள்ள முடியவில்லை, அல்லது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16-19 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வசனங்களிலே நான் வாசிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 16வது வசனம், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான் பாருங்கள், முகங்குப்புற விழுந்து நகைத்து. ஆண்டவர் பேசும்போது சில ஆட்களுக்கு சிரிப்பு வருது இல்லையா? வரலாம். ஏன்னா ஆண்டவர் சில நேரங்களில் நாம் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகளிலே ஆண்டவர் காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு அவனுடைய வேண்டுதல் பாருங்கள், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் அவனுக்கு ஈசாக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின் வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக நான் ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவன் தான். ஆனாலும் கூட ஆண்டவர் அவனிடத்தில் நேரடியாக பேசும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதற்கு கொஞ்சம் தயக்கம் அவனுக்கு இருந்தது. அதனால தான் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானார். ஆனால் ஆண்டவர் சாராளை அநேக ஜாதிகளுக்கு தாயாக, அநேக ராஜாக்களுக்கு தாயாக, அநேக பிரபுக்களுக்கு தாயாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஏராளமான சாட்சிகளை கேட்க நமக்கு நேரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் பாஸ்டர் தாமரை செல்வன் சொன்ன ஒரு சாட்சி போதும், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிற மாதிரி அவர் சொன்ன அந்த சாட்சி ஒன்றே போதும் என்று நான் நினைக்கிறேன். God has used her for his glory and for the extension of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக சகோதரி ரீட்டாவை ஆண்டவர் அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தினார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, பதினெட்டாம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்திற்கு திரும்ப வருவோம். அந்த ஆபிரகாமோடு கூட பேசி முடித்த பின்பதாக 18வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமினிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். உன் மனைவி சாராள் எங்கே? 9வது வசனம் 18:9. அதோ கூடாரத்தில் இருக்கிறாள், அவள் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலிலே இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமுக்கு சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் கிழவன்னு சொல்லலை. பார்த்தீங்களா? அந்த இடத்துல கூட கணவனுக்கு ஒரு மரியாதை. என்ன சொல்றீங்க?
என் ஆண்டவன். சாராள் ஆபிரகாம் எப்படி அழைத்தாள்? நீங்க யாராவது அப்படி கூப்பிட்டுருக்கீங்களா? என் ஆண்டவனே, வீட்டுக்கு வரும்போது, ஐயா வரும்போது, என் ஆண்டவனே உள்ளே வாரும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீர்களோ தெரியாது. இனி சொல்லி பாருங்கள். என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவர், எனக்கு இனி ஒரு குழந்தை பேரு பாக்கியம், ஒரு பிள்ளை பேரு பாக்கியத்தினாலே எனக்கு மகிழ்ச்சி வருமா, சந்தோஷம் வருமா? அதற்கு பதில், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நான் வருவேன், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரி அவர்கள் பாடினதான பாடல்கள் என்று சொல்லி நம்முடைய பாடகர் குழுவினர் நன்றாக அநேக பாடல்களை பாடிக்கொண்டிருந்தேன். நான் அதெல்லாம் கவனித்தேன், அந்த வார்த்தைகளை கவனித்தேன். அந்த வார்த்தையிலே அவர்களுக்கு இருந்த விசுவாசம் அது வெளிப்படுகிறது. நிச்சயமாகவே அவர்களுக்கு கீழ் இருந்து பயிற்சி பெற்றதான இந்த சபை மக்கள், பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய பின் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இவள், எனக்கு இனி இன்பம் உண்டாயிருக்குமோ? உள்ளத்தில் கண்டிப்பாக ஒரு ஆசை இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் சாராள் என்ன செய்கிறாள்? என் மூலமா தான் உமக்கு பிள்ளை இல்லை, இந்தாரும் வச்சுக்கோறோம், ஆகார கொடுத்துட்டா. ஆபிரகாமும் மறுபேச்சு பேசல பாருங்க, மறுபேச்சு பேசவே இல்லை. அது ரெக்கமெண்டேஷன் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. பிறகு வீட்டை விட்டு விரட்டணும் அவளை. இனி என் பிள்ளை இருக்கும்போது அவன் பிள்ளை இங்க வந்து எந்த உரிமையும் கொண்டாட முடியாது. அந்த உரிமை அது ஆண்டவர் கொடுத்த உரிமை. நான் சொல்றேன், நீங்க யாரும் அதை தவறா நினைக்க வேண்டாம். சாராள் செய்தது சரிதான், ஆண்டவரை சொல்ற. சாராள் சொல்வதை கேள், அவளை வெளியே அனுப்புன்னு சொன்னா நீ அனுப்பித்தான் ஆகணும். ஆகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வருகிறதான வேளையில் நேரடியாக உங்ககிட்ட தான் வர்றார். வேறு யாரிடத்திலும் போகவில்லை. நேரடியாக சாராள் இடத்திலேயே பேச அவள் விரும்புகிறார். ஆபிரகாமின் இடத்துல கேட்டார், உன் மனைவி சாராள் எங்கே? 9வது வசனம் 18:9 சொல்லி இருக்கிறது, உன் மனைவி எங்கே? கூடாரத்தில் இருக்கிறார். அவளிடத்துல தான் பேச விரும்புகிறார். 12வது வசனத்தில் பார்க்கிறோம், உனக்கு நிச்சயமாகவே ஒரு குமாரன் பிறப்பான். ஆண்டவர் நம் எல்லாரையும் மகிழ்விக்க பண்ண விரும்புகிற ஆண்டவர். கடந்த காலங்கள் சோகமான சூழ்நிலைகள், ஒருவரை விட்டு ஒருவர் பிரியும் பொழுது ஏற்படுகிறதான அந்த கஷ்டம், அது வாழ்நாள் முழுவதும் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதை நாம் மறக்கவே முடியாது. குடும்பத்தில் நல்ல நல்ல சூழ்நிலைகள் வருகிறதான நேரத்தில், அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, என் மனைவி இருந்திருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லுகிறதான ஒரு உணர்வு இருக்கிறதே, அது ஒரு நாளும் நம்மை விட்டு மறையாது. ஆனாலும் நம்முடைய இயலாமையின் மத்தியிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். 21ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். She is a mother of happiness. முதலாவது சொன்ன woman of promise. Now she is a woman of laughter and joy. கர்த்தர் சாராள் பேரில் கடாட்சமானார். உரைத்தபடியே சாராளுக்கு
செய்தருளினார். இப்போ சாராள் மீண்டும் சொல்லுகிறார், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், என்னை சிரிக்க பண்ணுகிறார். 100 வயதுல ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை, 90 வயசுல சாராளுக்கு ஒரு மகன். இதை உலகத்தார் கேள்விப்பட்டால் நிச்சயமாக கொஞ்சம் ஜோக் அடிக்கிறதும் செய்வாங்க. அவன் அப்படி சொல்லுவோம், ஜோக். ஆனா ஆண்டவர் வந்து ஜோவியல் பர்சன் தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஆண்டவர் ஜோவியல் பர்சன். சில காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது அதுலேயும் நாம மகிழ்ந்திருக்கிறதற்கு அந்த பக்கத்தை எடுத்து நமக்கு காண்பிக்கிறார் பாருங்கள். ஆகவே ஆண்டவர் தான் நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். இடுக்கண் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், சோகத்தின் மத்தியிலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். இதுவரையிலும் சாராளாலே, ஆபிரகாமாலே அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொன்ன பின்பதாக, she was not able to conceive. She was pained by that so many days, so many years. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதே சமயத்தில் அவளுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை துணையாக கொடுத்திருந்தாலும் ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் சாராளை ஒரு ஏற்ற துணையாக கொடுத்தார். ஆகவே அருமையான பாஸ்டர் பிரான்சிஸ் மோகன், சிஸ்டர் ரீட்டா இவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் 2 பேரையும் ஆண்டவர் ஒன்றாக இணைத்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் நினைக்கிறேன். திருச்செங்கோட்டில் வந்து ஊழியத்தை ஆரம்பித்ததே நீங்கள் தான் நினைக்கிறேன். அப்படி தானே பாஸ்டர்? இந்த ஊழியம் இந்த அளவிற்கு வருவதற்கு ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆகவே சில நேரங்களில் சூழ்நிலைகள் கொஞ்சம் வித்தியாசமா போற மாதிரி இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். சாராள் ரொம்ப அழகான பெண். அவங்க போன பாதையில இருந்ததான வழியில, நீ அழகா இருக்கிறத பார்த்து உன்னை தூக்கிட்டு போனாலும் போயிடுவாங்க, என்னை கொண்டு போட்டாலும் கொண்டு போடுவார்கள் என்கிறதான அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு வந்தது. ஆனால் வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார். துணையாக இருக்கிறவர் எப்பொழுதும் நமக்கு துணையாகத்தான் வருவார். ஆண்டவர் அவளை பாதுகாத்து ஆபிரகாமுக்கும் அவளுக்கும் சந்ததி உண்டாகும்படியாக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், விசுவாசத்தினாலே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அவளுடைய விசுவாசம் அங்கே பேசப்படுகிறது. பலவீன நேரங்களிலும் ஒரு முகாமை எப்படியாகிலும் நடத்தி இந்த மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் வருகிறது. பார்த்தீர்களா? ரொம்ப எளிதாக சொல்லலாம். பாஸ்டர்கிட்ட நீங்கள் யாரையாவது வச்சு இந்த முகாம் இந்த முறை நடத்திடுங்க, கர்த்தர் எனக்கு ஆயுசையும் பலனையும் கொடுத்து அடுத்த முறை நான் நடத்துகிறேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்களாகவே முன் வந்து நான் இந்த முகாமை நடத்துவேன், கர்த்தர் அதற்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்தார். விசுவாசம். அநேக நேரங்களிலே நம்மாலே முடியாத காரியங்களை செய்ய வைப்பதற்கு, நம்மிலே எந்த பலன் இல்லை என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி எதிர்காலத்திற்கென்று ஒரு சிலரை உருவாக்குவதற்காக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். ஆகவே சாராள் ஒரு விசுவாசத்தின் தாய், a woman of faith. ஆண்டவர் அந்த சரீரத்தை பலப்படுத்தினாள். அவளுடைய வெட்கத்தை ஆண்டவர் மாற்றினார். எந்த விதத்திலே அவளுக்கு அவளுடைய நாச்சியார் அவளை பார்த்து பரியாசம் பண்ணி இருக்கலாம்.
இஸ்மவேல் அவளை பார்த்து பரியாசம் பண்ணி இருக்கலாம் என்றாலும் கூட ஆண்டவர் அவள் மூலமாக ராஜாக்களை ஏற்படுத்தி இருக்கிறார், பிரபுக்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். தேசங்களிலே இருக்கிறதான சந்ததிகள் இன்றைக்கு அவளை தாயாக எண்ணக்கூடிய நிலைமையிலே ஆண்டவர் அவளை பயன்படுத்தினார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே வாக்குத்தத்தத்தின் தாயாக அவள் இருந்திருக்கிறாள், விசுவாசத்தின் தாயாக அவள் இருந்திருக்கிறாள், மகிழ்ச்சியின் தாயாக அவள் காணப்பட்டிருக்கிறாள். வரும் நாட்களிலே நாம் அருமையான பாஸ்டம்மாவுடைய ஊழியங்களை நினைத்து கர்த்தர் அவர்களை பயன்படுத்தின விதத்தை எல்லாம் நாம் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்திருக்க, குறிப்பாக பாஸ்டருக்காக, பாஸ்டருடைய குடும்பத்தின் மக்களுக்காக, சபை மக்களுக்காக இங்கே வந்திருக்கிறதான நாம் எல்லாரும் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாகவே அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று ஜெபம் செய்வோமாக. Hallelujah. Praise be to God. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன், எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்வேன், உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்வேன், உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா இழைக்கும் மாறாத உம் கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. தாரும் தேவா இழைக்கும் மாறாத உம் கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஒரு ஆண்டிற்கு பின்பதாக சகோதரி ரீட்டா பிரான்சிஸ் அவருடைய நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் அந்த நாளை நினைத்து நாங்கள் இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கைக்காக, அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பட்டணத்திலே ஆண்டவரே ஊழியத்தின் பாதையிலே தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார்கள். அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அநேக ஊழியங்களுக்கு அவர்கள் அடித்தளமாக விளங்கி இருக்கிறார்கள். அநேக மக்களுக்கு ஒரு ஆன்மீக தாயாக அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். சாராளுக்கு சொல்லப்பட்டது போல அவள் வாக்குத்தத்தத்தின் ஒரு தாய். அவளுடைய உள்ளத்திலே நீர் மகிழ்ச்சியை கட்டளையிட்டீர். இந்த இடுக்கண்கள் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், ஆண்டவரை சுகவீனத்தின் மத்தியிலும் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை சகோதரிக்கு நீர் கட்டளையிட்டீர். ஏனென்றால் நீர் அவருடைய பரம தகப்பன். ஆண்டவரே, அவர்கள் அநேகருக்கு விசுவாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். அவர்களை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யத்திலே நித்திய மகிமையிலே நீர் சேர்த்து கொண்டீர். நித்திய இளைப்பாறுதலுக்குள் நீர் அவர்களை சேர்த்து கொண்டீர்.
நித்திய ராஜ்யத்தின் பிரதிபலனை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களை நீர் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இங்குள்ளதான மக்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையை சாட்சியாக வைத்து பின்பற்றுவதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய அருமை உடன் ஊழியர் பாஸ்டர் பிரான்சிஸ் மோகன் அவர்களுக்காக நாங்களுமே துதிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை இன்னும் மகிமையாக செய்வதற்கு நீர் அனுகிரகம் செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும், சபை மக்களை ஆசீர்வதியும், வந்திருக்கிற குடும்பத்தின் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படுவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இப்பொழுது பாஸ்டமாவை குறித்தான சாட்சியை பாஸ்டமா வளர்ந்த சபை போதகர் சொன்னார்கள். நம்முடைய ஸ்தாபன தலைமை போதகர் மூலமாய் நல்ல ஆலோசனை கேட்டோம். தொடர்ந்து இங்கே இருக்கிற விசுவாசிகளை சாட்சி சொல்ல சொன்னால் எல்லாருமே சொல்கிறதுக்கு ரெடி, ஆனாலும் நமக்கு டைம் பத்தாது. ஆரம்ப நாட்கள் இருந்த விசுவாசிகள், இப்போ இருக்கிற விசுவாசிகள், இங்கிருந்து ஊழியத்துக்கு போனதான விசுவாசிகள் ஒரு சிலரை நாங்கள் பாஸ்டமாய் குறித்த சாட்சிகளை எழுதச் சொல்லி, சில ஊழியர்களை எழுதச் சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய ஒரு புஸ்தகத்தை நாங்கள் ஆயத்தம் செய்திருக்கிறோம். இந்த புஸ்தகத்தை எல்லா விசுவாசிகளுக்கும் நீங்கள் கொடுத்து தொடர்ந்து பாஸ்டமாவுடைய சாட்சியை நீங்கள் வாசிக்கலாம். குடும்பத்துக்கு ஒரு காப்பி நீங்கள் இங்கேயும் வைக்கப்படும், அங்கேயும் வெளியே வைத்திருப்பார்கள். நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு பாஸ்டருடைய கையில் கொடுக்கிறேன். அவர்கள் இதை முதலாவது வெளியிடுவார்கள். அருமையான பாஸ்டர்மா சிஸ்டர் ரீட்டா பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கையை குறித்ததான அநேகருடைய சாட்சிகள் இந்த சிறிய புத்தகத்திலே அடங்கி இருக்கிறது. நாம் எல்லாரும் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இது எப்பொழுதும் ஒருவராலும் மறக்கப்பட முடியாதபடிக்கு இந்த புத்தகத்தை எடுக்கிற அனைவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றவும், அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவதற்கும் ஒரு நல்ல கருவியாக பயன்படும் என்று சொல்லி நான் இந்த புத்தகத்தை திறந்து உங்களுக்கு காண்பிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதல் புத்தகத்தை பாஸ்டமாவை உருவாக்கி வளர்த்ததான அவருடைய சபை போதகர் அவருடைய கரத்தில் பாஸ்டவர்கள் கொடுப்பார்கள். அதை வெளிவிட்டதான பாஸ்டவர்களுக்கும் சரி. அதை தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ இந்த இடத்துல இந்த கூட்டம் வைத்ததற்கு காரணம் பாஸ்டமுடைய கல்லறை இங்கே இருக்குது. அவர்களுடைய தரிசனங்கள் தொடர்ந்து நிறைவேற வேண்டும். அவர்கள் உருவாக்கின விசுவாசிகள் அவர்கள் வைராக்கியமாய் ஊழியத்தை செய்தது போல செய்ய வேண்டும் என்று இப்பொழுது அங்கு நம்முடைய போதகர் அவர்கள் அங்கே கல்லறைக்கு வந்து அந்த கல்லறையில் 2 வசனம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு மேலே எழுதியிருக்கோம் ஆங்கிலத்தில். கீழே அவங்க தொடர்ந்து இன்னும் அங்கே கல்லறையை பார்க்கும்போது வந்திருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து அவங்க பிரசங்கம் பண்ணுறது போல், நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னு அவங்க பேசுகிறது போல் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. பாஸ்டர்மார்கள் அவங்க கல்லறைக்கு வந்து ஜெபித்து அப்புறம் இறுதி ஜெபத்தை செய்து ஆசீர்வாதம் சொல்லி நிறைவு செய்வார்கள். Blessed are the
Praise the Lord. மீண்டும் வாசிக்கிறேன். Blessed are the dead who die in the Lord. Revelation chapter 14:13. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மிஸ்ஸஸ் ரீட்டா பிரான்சிஸ், 1969 to 2024. நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் இயேசு வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44. அருமையான சகோதரியினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடியவில்லை. அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே நான் முன்பு சொன்னது போல அவர்கள் அதிக ஜீவனோடு கூட ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவரை துதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய இந்த நல்ல வாழ்க்கைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, பரலோக பிதாவே, அருமையான பாஸ்டர்மா ரீட்டா பிரான்சிஸ் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்ததான நாட்களிலே உமக்காக சேவை செய்து நல்ல போராட்டத்தை போராடி தன்னுடைய விசுவாச ஓட்டத்தை நிறைவு செய்து ஆண்டவரை நித்தியத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிறதான அந்த நீதியின் கிரீடம் பவுலப்போஸ்தலன் சொன்னது போல அவர்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அந்த கிரீடத்தை நீர் கொடுப்பீர் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு தன்னுடைய விசுவாச ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த இடத்திலே வந்து இந்த வசனங்களை வாசிக்கிறவர்களுடைய உள்ளங்களிலே தேவரீர் நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலே அருமையான பாஸ்டம்மா அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே எப்படியாயிலும் ஒரு ஊழியம் வேண்டும் என்று சொல்லி இங்கே இடம் வாங்கி ஆலயத்தை கட்டுவதற்காக பிரயாசப்பட்டு ஆண்டவரே அவர்கள் எடுத்த முயற்சியை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். தொடர்ந்து அவருடைய ஊழியத்தின் பலனை நீர் இங்கே இருக்கிறதான பாஸ்டர் குடும்பத்திற்கும் சபை மக்களுக்கும் இந்த ஊழியத்திற்கும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனின் நிறைவான ஆசீர்வாதங்கள், நிச்சயமான கிருபைகள், நீங்காத பிரசன்னம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் என்றென்றைக்கும் நீடித்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.